Hello friends, Safety King Peta Parak. Saudi Arabia 2030 Vision, the NEOM City. எப்படி இருக்குன்னு சின்னதாக டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணியிருக்கேன், பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லாயிருக்கும். 2030 சவுதி அரேபியா எப்படி இருக்க போகுது அந்த விஷன். ஓகே, பாருங்கள். ஓகே, பாய். அரச குடும்பம் உலகின் பணக்கார குடும்பம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவின் பிசினஸ் மேகசினான ஃபோர்ப்ஸ் மற்றும் விக்கிபீடியாவின் ஆய்வுப்படி சவுதி அரச குடும்பத்துக்கிட்ட மில்லியன் இல்ல பில்லியன் இல்ல சுமார் $1.4 trillion மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு. அதாவது இது இன்றைய இந்திய பணத்துக்கு சுமார் 110 லட்சம் கோடி. இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தின் ஜெஃப் பெசோஸ், டெஸ்லா நிறுவனத்தின் எலான் மஸ்க், ஃபேஸ்புக் நிறுவனத்தின் மார்க் ஜுக்கர்பர்க் போல இருக்கிற உலகின் 17 முன்னணி பில்லியனர்ஸோட சொத்துக்களை சேர்த்தா கூட சவுதி அரச குடும்பத்துக்கிட்ட இருக்கிற சொத்தோட ஒப்பிட முடியாது. இவ்வளவு சொத்துக்களுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சவுதி அரேபியாவில் இருக்கிற எண்ணெய் வளம் தான். எண்ணெய் மூலமா கிடைச்ச வருமானத்துக்கு முன்னாடி சவுதி அவங்களோட மத சுற்றுலாவை மட்டுமே பெருசா நம்பி இருந்தாங்க. 1938 முதன் முறையா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சவுதி அரேபியாவோட நிலை பயங்கர முன்னேற்றத்தை கண்டது. இன்னைக்கு சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு அடுத்ததா உலகின் 2வது பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக இருக்கு. அதாவது ஒரு நாள்ல 10 மில்லியன் பேரலுக்கு மேல எண்ணெய் உற்பத்தி செஞ்சு 85 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது. ஆனா இந்த நிலை ரொம்ப நாள் நிலைச்சிருக்க போறது இல்லைங்கிற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வின்படி கடந்த 150 வருஷங்களா நம்ம பயன்படுத்தும் கச்சா எண்ணெய் விரைவில் முடிவுக்கு வரப்போகுதுன்னு உறுதியா ஆதாரத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது பூமிக்கு அடியில இருந்து கிடைக்கும் எண்ணெய் வளம் விரைவில் முடிவுக்கு வர உள்ளது. 2052க்குள்ள கச்சா எண்ணெய் உலகத்திலிருந்து தீர்ந்துவிடும். ஒருவேளை மீறி இருந்தாலும் அதோட அளவு ரொம்ப குறைவாதான் இருக்கும். அதை பூமிக்கு அடியில இருந்து எடுக்கிறது பெருசா லாபம் இருக்காதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் 2052க்கு அப்புறம் சவுதி அரேபியாவோட நிலை என்ன? அப்படியே கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் இப்ப இருக்கிற ஆடம்பர வாழ்க்கையை வாழ முடியுமா? இதனாலதான் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் சவுதி அரேபியா எண்ணெய் சார்ந்த நாடாக இருக்கக்கூடாதுங்கிற வேலையை தொடங்கி இருக்காரு. துபாய் மாதிரியே இப்போ சவுதி அரேபியாவும் மேற்கத்திய சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில துபாயை விட இந்த நகரம் மேம்பட்டதாக இருக்கணும்னு முடிவு பண்ணி இந்த நகரத்தை உருவாக்குறாங்க. பொதுவா எந்த நகரமும் நடுவுல இருந்து தொடங்கி படிப்படியா வெளிப்புறமா பரவும். ஆனா இந்த நகரம் உலகின் மற்ற நகரங்கள்ல இருந்து ரொம்ப வித்தியாசமானது. இது ஒரு நேர்கோட்டுல இருக்கும், அதுவும் 170 கிலோமீட்டர் நீளத்துக்கு. இந்த லைன் சிட்டிக்கு நியோம்னு பேர் வைக்கப்பட்டுள்ளது. இது சவுதி அரேபியாவோட பொருளாதாரத்தை டைவர்சிஃபை பண்ணும் முதல் படியாகும். சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸோட மகனாகிய இளவரசர் முகமது பின் சல்மான் தான் இப்போ முழு நாட்டையும் அன்அபிஷியலா இயக்கி வராரு. சவுதி அரேபியா 2030க்குள்ள எண்ணெய் சார்ந்த நாடாக இருக்கக்கூடாதுங்கிறதுலயும் ரொம்பவே குறியாகவும் இருக்காரு. சவுதி அரேபியாவின் தபுக் ப்ராவின்ஸ்ல தான் இந்த நியோம் நகரம் கட்டப்படுது. இந்த நகரத்தை இங்க கட்டுவதற்கு அரசாங்கம் இதை ஒரு ஸ்பெஷல் ஜோனாக ஒதுக்கி இருக்காங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துல அக்வாபா வளைகுடாவும் இன்னொரு பக்கத்துல ரெட்சியும் இருக்கு. அதே சமயம் இதோட கடற்கரையில இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல எகிப்து நகரமான ஷர்ம் எல் ஷேக் இருக்கு. இந்த எகிப்து நகரம் ஆடம்பர பீச் ரிசார்ட்டுகளுக்கும் சுற்றுலாவுக்கும் ஏற்கனவே பிரபலமான பகுதி. இதனால இந்த எகிப்து நகரத்தையும் சவுதியின் புது நியோம் நகரத்தையும் இணைக்க இரு நாட்டு அரசாங்கமும் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்காங்க. இப்படி இணைக்கிறதுனால வெறும் சுற்றுலாவுல இருந்து மட்டும் பயணிக்க போறதில்ல, இஸ்ரேலை தவிர்க்க இரு நாடுகளுக்கும் இடையே நில இணைப்பும் உருவாகும். சவுதி அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்ட நியோம் நகரம் உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கு. சவுதி இளவரசர் இந்த லைன் சிட்டி கண்டிப்பா உலகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இது ஒரு முன்மாதிரியா இருக்கும்னு நம்புறாரு. இந்த நகரத்துல மொத்தம் 3 அடுக்குகள் இருக்கு. கிரவுண்ட் லெவல், அதாவது தரைமட்டத்துல எந்த வாகனமோ இல்ல சாலைகளோ இருக்காது. இந்த லெவல் முற்றிலும் இயற்கையால் நிரப்பப்படும். பாதசாரிகள், அதாவது பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டுமே இருக்கும். இதுக்கு அடுத்த அடுக்கான 2வது லெவல் தான் சர்வீஸ் லேயர். இதுல எல்லா விதமான வணிகங்களும், அதாவது கடைகள், அலுவலகங்கள், ஷாப்பிங் மால்ஸ் இருக்கும். கூடவே இங்க போக்குவரத்துக்கான ரோடுகளும் வாகனங்களும் இருக்கும். இதோட 3வது, அதாவது தி ஸ்பைன் தான் இந்த நகரத்தோட முதுகெலும்பா வேலை செய்யும். ஏன்னா இங்க தான் இந்த நகரத்தோட அல்ட்ரா ஹை ஸ்பீட் மெட்ரோ ரயில் வரப்போகுது. இந்த மெட்ரோ ரயில் தான் மக்களை 170 கிலோமீட்டர் நீளமுள்ள நகரத்தை ஒரு முக்குல இருந்து இன்னொரு முக்குக்கு வெறும் 20 நிமிஷத்துல கூட்டிக்கிட்டு போக போகுது. உலகின் மிச்ச நகரங்களுக்கு ஒப்பிடும்போது நியோம் நகரம் ரொம்பவே மாறுபட்டதாக இருக்கும். ஏன்னா இந்த நகரத்தோட முழு மின்சார அமைப்பு, போக்குவரத்து அமைப்பு, தொழிற்சாலைகள் எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜி மூலமா வேலை செய்ய போகுது. அதாவது 2052ல எண்ணெய் வளம் முடிவுக்கு வந்தாலும் 2030ல இருந்தே நியோம் நகரத்துக்கு எண்ணெய் தேவை அவசியம் இருக்காது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த லைன் சிட்டி ரெட்சியோட கடற்கரை ஓரம் போனாலும் இதோட பெரும் பகுதி 4500 அடி உயரம் உள்ள மலைகளை தாண்டியும் போகுது. இந்த
இந்த மலைப்பகுதிக்கு சவுதி அரசாங்கம் ட்ரொஜேனான்னு பேர் வச்சிருக்காங்க. இவ்வளவு உயரமான மலைகளை தாண்டி போனாலும் இந்த நகரத்தோட கட்டுமானத்துக்காக எந்த மலைகளும் அழிக்கப்படாது. அதுக்கு பதிலாக இந்த மலைகளோட அழகை பயன்படுத்தும் வகையில உருவாக்கப்படுது. உதாரணத்துக்கு இந்த மலைகள் மேல ஒரு கிராமம், அவுட்டோர் ஸ்கீ ரிசார்ட், ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போகும் அமைப்பு, சுகாதார மையம் மற்றும் ஆடம்பர பொழுதுபோக்கு மையங்கள்னு சகல வசதிகளோட கட்டப்படுது. உலகின் 40% சுற்றுலா பயணிகள் 4 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்து சேர்ற மாதிரி இந்த நகரத்தோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சவுதி இளவரசரோட டார்கெட் 2052 ஆண்டுக்குள்ள 1 பில்லியன் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த நகரத்தை உருவாக்க மிகப்பெரிய பணமும் செலவிடப்படுது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் சவுதி அரசாங்கம் சுமார் $500 பில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. இது இந்திய பணத்துக்கு சுமார் 4000 கோடி. மேலும் இந்த ப்ராஜெக்டோட வேலைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. முதலாவதா இங்க கட்டப்படுறது 1000 ஏக்கர் பரப்பளவுல ஆடம்பரமான ராயல் பேலஸ் மற்றும் ராயல் பங்களாக்கள். மேலும் இது ஒரு தனி, அதாவது பிரைவேட் பீச்சுக்கு முன்னாடியும் இன்னொரு சைடுல பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற பசுமையான புல்வெளிகளுக்கு மத்தியில கட்டப்படுது. இந்த அரண்மனைகள், பங்களோக்கள் எல்லாமே சவுதி அரச குடும்பத்தின் ஓய்வு, அதாவது ரிலாக்ஸேஷன் இடம். இதுல இன்னும் கோல்ஃப் கிளப் மற்றும் பிரைவேட் தீவுகளும் அடக்கம். இந்த முழு பகுதிக்கும் நியோம் பேலஸ்னும் பேரிடப்பட்டுள்ளது. மற்றும் இந்த அரண்மனைக்கு போக 2 ஹெலிபேடுகளும் இருக்கு. நியோம் நகரத்துல ஏற்கனவே விமான நிலையம் கட்டப்பட்டது. இது 2019 இருந்தே முழுசா செயல்பாட்டில் இருக்கு. ஆனா இப்போதைக்கு கட்டுமான குழுவும் பிற ஊழியர்களும் சவுதி அரேபியாவோட கேபிட்டலான ரியாதுல இருந்து இங்க போறதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த திட்டத்தை நல்லபடியா முடிக்க சவுதி இளவரசர் ரொம்பவே தீவிரமா இருந்தாலும் இதுல பல சவால்களும் இருக்கு. ஏன்னா நியோம் நகரம் 100% ரெனியூவபிள் எனர்ஜில இயங்கும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவங்க குடிநீருக்கு என்ன பண்ண போறாங்க? ஏன்னா இப்போ சவுதி அரேபியா கடல் நீரை ஃபாசில் ஃபியூயல் மூலமா வடிகட்டி அதன் மூலமா கிடைக்கும் குடிநீரை தான் பயன்படுத்துறாங்க. மற்றும் சவுதி அரேபியாவை சுத்திலும் பாலைவனம் தான் இருக்கு. எந்த ஆறுகளோ குடிநீர் குட்டைகளோ கிடையாது. அதே மாதிரி 1 பில்லியன் மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை எப்படி இயக்க போறாங்க? நிலத்தடியில ஓடும் அதிவேக மெட்ரோ ரயிலுக்கு தேவையான மின்சாரம் எங்க இருந்து வரப்போகுது? 100% ரெனியூவபிள் எனர்ஜி கிடைக்க என்ன செய்யறாங்கன்னு பல கேள்விகள் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி பல திட்டங்கள் வச்சிருக்காங்க. நியோம் நகரத்துல குடிநீர் உருவாக்க ஒரு புது திட்டம் பயன்படுத்தப்படும். கண்ணாடினால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய தொட்டியை வச்சு அதுல கடல் நீரை நிரப்ப போறாங்க. இந்த கண்ணாடி தொட்டியில் இருக்கும் சோலார் கண்ணாடிகள்னால இதுக்குள்ள இருக்கும் நீர் சூடாக்கப்பட்டு அதிலிருந்து வரும் நீராவி, அதாவது வாட்டர் வேப்பரை பைப் மூலமா எடுக்கப்பட்டு குடிநீர் உற்பத்தி செய்யப்படும். நியோம் நகரத்தோட இந்த தண்ணீர் நிறுவனமோட CEO இந்த யோசனை மூலமா ஒரு நாளைக்கு 50 மில்லியன் லிட்டர் குடி தண்ணீர் உற்பத்தி செய்ய முடியும்னு நம்புறாரு. இப்போ உள்ள தொழில்நுட்பங்களான ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் மற்றும் டீசாலினேஷன் மூலமா கிடைக்கும் குடிநீர் 1000 லிட்டருக்கு $1 செலவாகும். அதுவே இந்த சோலார் டேங்க் மூலமா உற்பத்தி செய்யும் குடிநீர் 62% குறைவான செலவாகும். அதாவது அதே 1000 லிட்டர் குடிநீர் வெறும் 38 சென்ட் தான் செலவாகும். அடுத்ததா இந்த எதிர்கால மெகா சிட்டிக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்க 100% ரெனியூவபிள் எனர்ஜி பயன்படுத்தப்படும். இது எப்படின்னா, சவுதி அரேபியா இருக்கும் இடம் பொதுவாகவே ரொம்ப வெப்பமா இருக்கும். வெப்பம் அதிகம் உள்ள பகுதிகளில் காற்றின் நிலை நல்லாவே இருக்கும். இதனால இங்க வைக்கப்படும் பல லட்சம் விண்ட் டர்பைன்ஸ் மற்றும் சோலார் பேனல்ஸ்ல இருந்து வரும் எனர்ஜியை சேகரிக்க அலைகள் நிறுவப்படும். இது எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் மூலமா தண்ணீரையும் காற்றையும் கிரீன் அமோனியாவாக மாற்றும். இது ரொம்பவே பயனுள்ள எரிபொருளாக சொல்லப்படுது. சாதாரண எரிபொருளை எரிக்கும் போது அதிலிருந்து வரும் புகை பொல்யூஷனை ஏற்படுத்தும். அதுவே 100% ரெனியூவபிள் எனர்ஜில இருந்து கிடைக்கும் கிரீன் அமோனியாவோ இல்ல கிரீன் ஹைட்ரோஜனை எரிக்கும் போது தீங்கு விளைவிக்கும் புகை எதுவுமே வராது. ஃபாசில் ஃபியூயல் மாதிரியே கிரீன் அமோனியாவும் சேமிப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் மிக எளிதானது. அடுத்ததா அண்டர் கிரவுண்ட் அல்ட்ரா ஹை ஸ்பீட் ரயில். இது உலகத்திலேயே முதன்முறையா நியோம் நகரத்துல பயன்பாட்டுக்கு வரப்போகுது. இந்த அதிவேக ரயில் மணிக்கு 482 கிலோமீட்டர் வேகத்துல போகுமாம். மற்றும் லைன் சிட்டியோட ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு 20 நிமிஷத்துல போகுமாம். இந்த ரயில் ஓடும் சுரங்க பாதையில கிரீன் எலக்ட்ரிசிட்டியோட உதவியோட இதுல இருக்கும் வலிமையான மேக்னெட்ஸ்னால இந்த ரயிலை நகர்த்தவோ இல்ல நிறுத்தவோ முடியும். இந்த ரயில் ஓட ஆரம்பிக்கும் போது அதோட சக்கரத்துல தான் ஓடும். ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு அப்புறம் இந்த சக்கரம் தரையில இருந்து 4 இன்ச் மேல உயர்ந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமா மிதந்து அதிவேகமா இயங்கும். இதனாலதான் நியோம் நகரத்தை ஒரு நேர்கோடாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த ரயில் வேகமா போகும்போது திருப்பங்கள்னால மெதுவா போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு பல நிபுணர்கள் இந்த அளவிலான எதிர்கால நகரத்தை உருவாக்கவும் அதுல இருக்கும் நவீன தொழில்நுட்பங்களும் 2030க்குள்ள முடிக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்புறாங்க. ஆனா நியோம் திட்டத்தின் விஷன் மற்றும் அதுல போடப்படும் கடின உழைப்புல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது. சவுதி அரேபியா அவங்களோட எதிர்காலத்தை பத்தி ரொம்பவே கவனமா இருக்காங்க மற்றும் மேற்கத்திய சுற்றுலாவை மேம்படுத்தவும் குறியா இருக்காங்க. சவுதி அரேபியாவின் இந்த லைன் சிட்டி வெற்றி பெறுமா?